கரூர் துயர சம்பவத்தில் முதல்வர் அவர்களின் நடவடிக்கை ரொம்ப நிதானமாக அவர் நீண்ட அரசியல் விவரத்தை காமிக்குது. என்னதான் தன் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் இன்னும் பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர் திரு விஜய் அவர்களை கைது செய்ய சொல்ல வேண்டும் என்று சொன்னது போது கூட அவர் அதெல்லாம் எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. நிதானமாக தான் அதை கையாடுகிறார். ஆனால் வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி அந்த பதவி வெறியில 4 ஆண்டு முதலமைச்சராக இருந்து மக்கள் வரி பணத்தை எல்லாம் ருசித்தவர்கள் அந்த ருசி கண்ட பூனை மாதிரி எப்படியாவது பதவிக்கு வந்து விட வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும், பதவி ஆசையெல்லாம் தாண்டி பதவி வெறியில அவர் பேசுவதும், அவர் என்னமோ ஆட்சியாளர்கள் தான் இதுக்கு காரணம், ஆளுங்கட்சி தான் காரணம், இதுல சதி இருப்பது போல அவர் எடுத்துக்கொண்டு ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுகிறது போல தாவேக்காவிற்காக அவர் வக்கீலை போல வாதப்பட்டு இருக்காரு. ஆனா பழனிசாமி அவர்கள் ஒரு ஊரா போய் கூறதை பார்த்தா அவரை கூட்டணி வர வேண்டும் என்று நினைப்பதை தவறல, எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு பழனிசாமி தலைகீழ நின்னாலும் இந்த முறை அவரை வீழ்த்தாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது. தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தொண்டர்கள் அவருடைய அந்த ஓனாய் வேஷத்தை பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. ஏன்னா துரோகத்திற்கே பெயர் பெற்றவர். இன்றைக்கு அவர் ஆளுங்கட்சி தான் காரணம் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர் செல்வது உண்மையிலேயே ஒரு தரம் தாழ்ந்த அரசியலாகத்தான் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு வந்ததுதான் உண்மையிலேயே பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. இதை கடந்த ஒரு வாரமாக இதை வைத்துக்கொண்டு எவ்வளவோ அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தன் நிலை மறந்து தனிநபர் விமர்சனங்களை தன் இயலாமையின் ஆற்றாமையின் வெளிப்பாடாக தஞ்சாவூரிலே கருத்து சொல்லியிருக்கிறார் கருத்து கந்தசாமி. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பது தாய் தமிழ்நாட்டு மக்கள்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டுமே தவிர மக்களால் தொண்டர்களால் ஒட்டுமொத்த இந்த தாய் தமிழ்நாட்டு வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்ட தனி நபரின் விருப்பம் என்னாலும் மக்களிடத்திலே பிரதிபலிக்காது. இன்றைக்கு காழ்ப்புணர்ச்சியால் கண்ணை மூடிக்கொண்டு கருத்து சொல்லுகிற கந்தசாமிகளுக்கெல்லாம் அந்த வரலாறை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரை அவரை தெரிந்து கொண்டவர்கள் எல்லாம் அவரை விட்டு விலகி சென்று கொண்டு விட்டிருக்கிறார்கள். இதுவரை அவரை முழுமையாக புரிந்து கொண்டவரெல்லாம் அவரை விட்டு விலகிவிட்டார்கள். இன்னும் பல பேர் இவரை எப்போது விட்டு ஓடிவிடலாம் என்று சுபமுகூர்த்தம் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அதற்கு இவரிடத்தில் ஏதேனும் பதில் இருக்கிறதா? ஆகவே இவரை நம்பி போனவர்களுக்கெல்லாம் இவர் கொடுக்கிற பரிசு, இவருடைய வழி தொடர்பவர்களுக்கெல்லாம், இவர் தலைமை ஏற்று வழி நடப்பவர்களுக்கெல்லாம் இவர் கொடுத்து கொண்டே இருக்கிற பரிசு அரசியல் அனாதை என்கிற பரிசு தான் இவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு பல பேரை அரசியல் அனாதைகளாக ஆக்கிய பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கிற மரியாதைக்குரிய கருத்து கந்தசாமி அவர்கள் தஞ்சாவூரிலே சொல்லியிருக்கிற அந்த கருத்து என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. உதயகுமார் பேசுனதா இருக்கு, அது அதாவது மார்பிங்கா இருக்க போகுது. இல்லாட்டி எங்கேயாவது சதுரகிரி மலையில எல்லாம் யாரும் பிடிச்சி வச்சுட்டாங்களான்னு பாருங்க, போலீஸுக்கு சொல்லுங்க. இன்னொன்று அவரே சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் இதை பற்றிலாம் கேட்டு உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணாக்க வேணாம். ஏன்னா ஒருத்தர் நேராக தொலைக்காட்சியில் ஊடகங்களில் கேள்விக்கு பதில் சொல்கிறப்ப இல்லை அதை பற்றி கருத்து சொல்கிறப்ப சொல்லலாம். இது மாதிரி சந்தன கட்ட விருப்பம் மாதிரி இது மாதிரி திடீர்னு வீடியோ விடுறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஒன்று மாத்திரம் சொல்லிக்கிறேன், இப்பொழுது அதிமுக இல்லை. புரட்சித் தலைவர் கட்டமைத்த அந்த கட்சியின் அடிப்படை சட்ட விதிகளை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு பழனிசாமி இன்றைக்கு அந்த கட்சியை இடிஎம்ஐக்காக ஆக்கிவிட்டார். பழனிசாமியை இந்த தேர்தலில் வீழ்த்தாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.